எஸ்பிபி சரண் இனியாவுக்கு என்ன பண்ணாரு தெரியுமா? இந்த வீடியோல நாம தெரிஞ்சுக்கலாம். ஃபுல்லா பாருங்க. சரிகமபா சீசன் 5 மேடை பெருசா பிரம்மாண்டமா இருந்துட்டு இருக்கு. சொல்லப்போனா இன்னும் 7-6 வாரங்கள் மட்டும்தான் இருக்கு ஃபைனல் ரவுண்ட் வரதுக்காக. நிறைய ஃபில்ட்ரேஷன் ஸ்ட்ராங்கா இருக்க போது, டபுள் எவிக்ஷன்லாம் இருக்க போதுன்ற மாதிரி பேச்சுவார்த்தைகள் அடிபட்டுட்டு இருக்கு. ஆல்ரெடி ஒரு யூடியூப் சேனல்ல இப்போ ரீசெண்டா இனியாவுடைய பெர்ஃபார்மன்ஸ் பத்தி ஒரு வீடியோ வந்திருக்கு. அதை பத்தி தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஸ்பிபி ரவுண்ட் செம்மையா போயிட்டு இருக்கு. அருண் ராஜேந்திரன் பாத்தீங்கன்னா இனியாவோட சேர்ந்து பேர பண்ணி ஒரு பாட்டு பாடியிருப்பாரு. அதுல பாத்தீங்கன்னா இனியாவுடைய பெர்ஃபார்மன்ஸ் தனியா துண்டா செம்மையா இருந்திருக்கு. ஆனா அதை விட அருண் ராஜேந்திரனுடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. ரெண்டு பேரும் பேர பண்ணி தான் பாடியிருந்தாலுமே இப்ப எஸ்பிபி அவர்களுடைய ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் யார் யாரெல்லாம் வாங்குறாங்களோ அவங்களுக்கு அவருடைய ஸ்டாச்சு தந்துட்டு இருந்திருக்காங்க. அப்படி பாத்தீங்கன்னா இனியா கையில கொடுக்கல, அருண் ராஜேந்திரனுக்கு மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி போன வாரத்தை கம்பேர் பண்றப்ப இனியாவுடைய பெர்ஃபார்மன்ஸ் இந்த வாரம் பெட்டரா இருக்கு. அந்த அளவுக்கு பெஸ்டா இல்ல. ஆல்ரெடி செந்தமிழனா இருக்கட்டும், இனியாவை தாண்டி யார் யாரெல்லாம் பெஸ்டா பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா சபேஷன், சுஷாந்திகாலாம் செம்மையா பண்ணிட்டு இருக்காங்க. பவித்ராவுடைய பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆயிட்டே இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இனியா இப்படியே பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ஒருவேளை அவங்க இன்னும் பெஸ்டா கொடுக்கல, அவங்களுக்கு ப்ராப்பரான கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கல அப்படின்ற பட்சத்துல கண்டிப்பா அவங்க வெளியில போயிருவாங்க. அது செமிஃபைனல் ரவுண்ட்ல கூட வெளியில போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்க பெட்டரா பண்றாங்க, இல்லைன்னு யாருமே சொல்லல. ஆனா அந்த அளவுக்கு பெஸ்டா பண்றாங்களான்னு கேட்டா கிடையாது. ஆனா ஒவ்வொரு பெர்ஃபார்மன்ஸ்லயும் இம்ப்ரூவ்மெண்ட் கொஞ்சம் கொஞ்சமா இருக்கு. இல்லைன்னா மொத்தமா ட்ரைன் ஆன மாதிரி போயிடுறாங்க, இல்லைன்னா ரொம்ப பெஸ்டா பண்றாங்க. இப்படியே போயிட்டு இருக்கனால ரசிகர்கள் மத்தியிலையும் சரி, ஜட்ஜஸ் மத்தியிலையும் இனியாவுடைய பெர்ஃபார்மன்ஸ்ல குட்டி குட்டியான கரெக்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இந்த வாட்டி பாத்தீங்கன்னா இனியாவுக்கு கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது ரொம்ப பெரிய வலியாவும் வருத்தமாவும் மக்கள் மத்தியில இருந்துட்டு தான் இருக்கு. உங்களுடைய கருத்து என்னவா இருக்குங்க? இனியாவுடைய பெர்ஃபார்மன்ஸ் உங்க கணக்கு எப்படி தெரியுது? மற்ற கண்டஸ்டன்ட்டை கம்பேர் பண்ணி இனியாவை நிறைய பேர் ஸ்ட்ரால் பண்ணிட்டும் இருக்காங்க. அதுக்கு ஸ்பாட்டிவா இனியாவுடைய ரிப்ளேஸும் அடிக்கடி வீடியோஸ்ல வந்துட்டு தான் இருக்கு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது உங்களுடைய கருத்து என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.